Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இனியவள் இல்லத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தாங்க. என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் வீடியோஸ் அப்டேட் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே பார்க்கலாம். மார்னிங்க்கு என்ன டிஃபன் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு ரேஷன் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து நல்லா அலசிட்டு இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். இந்த இட்லி சாம்பார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். சோ நார்மல் சாம்பாரை விட தண்ணியா கொஞ்சம் வச்சுக்கோங்க. சோ அதனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறமா இது கூட 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். வேற எந்த பொடியும் சேர்க்க போறது இல்ல. சோ உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்க வேணும்னா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்போ குக்கரை மூடி அடுப்புல வச்சிரலாம். அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விசில் போடுங்க. ஏன் சொல்றேன்னா குக்கர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல அடப்பட்டு இருந்தாலோ உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரலாம். சோ இப்போ பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் விசில் போட்டு 5 விசில் வச்சிக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ள இட்லி ஊத்தி வச்சிரலாம். இப்போ மாவு பாருங்க நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நேத்து தான் அரைச்சு வச்சேன். இந்த மாவு பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசில தான் நான் அரைச்சிருக்கேன். நல்லா இட்லி சாஃப்ட்டா வரும். இதுக்கு மெஷர்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் கருப்பு தோல் உளுந்து. எங்க வயல்ல விளைஞ்ச உளுந்து தான் நான் இதுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ பாருங்க மாவு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு மாவு எடுத்து ஊத்துறப்பவே உங்களுக்கு தெரியும் தண்ணியாட்ட இருக்க கூடாது. நல்லா இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இட்லிக்கு இதுதான் கரெக்ட்டான பக்குவம். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா உளுந்து அரைக்கிறப்போ நீங்க வந்து ஐஸ் டியூபோ இல்ல ஐஸ் வாட்டரோ யூஸ் பண்ணி அரைச்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து உளுந்து நல்லா பொங்கி இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். ஐஸ் டியூப்னா ஒரு 2 போட்டா போதும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இட்லி தட்டுல ஆயில் வச்சு ஊத்தலாம். துணி போட்டு ஊத்தலாம். ஆனா துணி போட்டு ஊத்துனா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ அதுக்காக நான் துணி எடுத்துர்க்கேன். இப்போ இட்லி நீங்க எடுத்து ஊத்துறப்போ இந்த மாதிரி மாவு கொஞ்சம் இழுத்து ஊத்துங்க. உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ 2 பிளேட்லயும் மாவு ஊத்தி வச்சாச்சு. இந்த இட்லி பாத்திரத்தை அடுப்புல வச்சிரலாம். இது குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். சோ இட்லி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பருப்பு வெந்திடுச்சு. சோ இப்போ பிரஷர் வந்து நமக்கு அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா பிரஷர் அடங்கினதுக்கு அப்புறமா கீழ வந்துரும். சப்போஸ் பிரஷர் இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு மேலே இருக்கும். சோ இதுதான் இதோடைய பர்பஸ். அதுக்கு அப்புறமா இப்போ குக்கரை ஓபன் பண்ணிட்டு பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுறலாம். இது ஆல்ரெடி பருப்பு நல்லா குக் ஆயிருக்கு. சோ நீங்க கரண்டி வச்சு நல்லா மசிச்சாலே போதும். இப்போ பாருங்க பருப்பு நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நம்ம அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்ன்றதுனால நான் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா கலந்துட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு இப்ப ரெடி பண்ணிடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. என்னோட 2வது பையன் ஆதிக்கு வந்து அம்மா அம்மான்னு ஏதோ சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் திரும்பி பார்த்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு கொஞ்சம் கருகிடுச்சு.
ஸோ அவ்வளோதான். இது சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. இப்போ நமக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இட்லி நல்லா வெந்திருக்கான்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சும்மா கையை வச்சு இப்படி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவாட்டம் இல்லாமல். இதுதான் இது கரெக்டான ஸ்டேஜ். 10 நிமிஷத்துல நல்லா இட்லி வெந்துடும். இந்த இட்லியை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த துணி எடுக்கிறோம் பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக மாவு அரைச்சிங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் கூட உங்களுக்கு சாஃப்டான சூப்பராக உங்களுக்கு இட்லி கிடைக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு இட்லி ரெடி. அவ்வளோதான், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் சூப்பர் காம்பினேஷனுங்க. உங்களுக்கு இட்லி புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைமும் அந்தளவுக்கு எடுக்காது. 15 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட காய்கறி இல்லைன்னா கூட இந்த வெங்காயம் தக்காளி வச்சு பண்ணிடலாம். உங்களுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, நீங்கள் இந்த இட்லி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. குட்டீஸ் 2 பேரும் வெளியில் சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஒரு காலையில் மணி 10:30 மணி இருக்கும். எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்கள். நான் என்னோடய 2 பசங்களை எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சில ஐடியாஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 2வது கன்சீவ் ஆன உடனே ஆர்யாக்கிட்ட வந்து நான் சொன்னது என்னென்னா, நமக்கு பாப்பா வரப்போகிறாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் அவங்க கூட விளையாடணும்னு நான் ஃபஸ்ட்லேருந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆத்விக் பிறந்ததுக்கப்புறம் கூட இவனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனோ அதை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. அதே மாதிரி தம்பியை வந்து அவன் தொட்டு பார்க்குறான் இல்லை முத்தம் கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்கள். அப்படி அலோவ் பண்ணாமல் வேண்டாம் தம்பி தொடாத அப்படின்லாம் நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அவனுடைய மனசில் ஃபீல் வரும். ஸோ அவன் லோன்லியாக ஃபீல் பண்ணுவான். நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்பவே கவனமாக இருந்தேன். ஸோ 2 பேருமே நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க அவங்க 2 பேருமே நல்லா சேர்ந்து மிங்கிளாகி விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் வளர வளர. அதே மாதிரி குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. சைக்கிள் ஓட்டலாம், இல்லை கார் ஓட்டலாம், அப்படி இல்லைன்னா சும்மா டாய்ஸ் வச்சு விளையாடலாம். குழந்தைங்க விளையாடுறப்போ நீங்களும் அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் பார்க்குற ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ மொபைல் உங்கள் குழந்தைங்க அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் பார்க்குறத கம்மி பண்ணிவிடுவாங்க. லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் காய்ச்சலான் இருக்கேன். நம்ம வீட்டிலே எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகுது இந்த பாலாடையை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து காலையிலே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா பால் காய்ச்சினதுக்கப்புறமா இந்த ஆடை இருக்கும் பார்த்திங்களா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா மெல்ட் ஆகி வர அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அதில் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஐஸ் டியூப். இதுதான் நம்ம இப்போதுக்கு தேவையானது. இது 3ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் வெண்ணெல்லாம் நல்லா திரண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஓட்டிக்கணும். இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். வெண்ணெய் பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு, உங்களுக்கு கையில் எடுத்து பார்க்குறப்பவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்சியில் ஓட்டிக்கணும். அவ்வளோதான். இந்த வெண்ணெயெல்லாம் நல்லா நீங்கள் கையில் நல்லா உருட்டி ஒரு 2-3 டைம் நல்லா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 நாளாக ஃப்ரிட்ஜிலே நம்ம பாலாடை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்க அந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 2-3 டைம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இப்போ நம்ம வெண்ணெயை உருக்கிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெய் கருகாமல் நல்லா கோல்டன் கலரில் வரும். நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் நெய் உருக்குவேன். ஸோ வீடியோக்காக ஒரு 10 நாள் எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து இப்போ நெய் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா நுர பொங்கி வரும்.
உங்களுக்கு வந்து அந்த நுரை வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நுரை வந்து கண்ணாடி மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலர் கருக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வீட்டிலே நெய் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வேஸ்ட் பண்ணுற பாலாடையை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட்டிலே நெய் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த நெய் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண இந்த வெண்ணெய் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு அதை நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.